வணக்கம், குட் மார்னிங். எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இன்றைய வானிலை நிகழ்வு பார்க்கறதுக்கு முன்னாடி என் தனிப்பட்ட வானிலையான மனம் ஆஃபிஷியல் ஃபோர்காஸ்ட், இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவுரைகளை பின்பற்றுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் உங்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்றைய வானிலை அனுமானம் நம்ம பார்க்க போகிறது 9 ஜூலை 2025 உங்களுக்காக. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அந்த மேற்கு வங்க பகுதிகளில் தொடர்ந்து, தன்பாத் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர்ந்து நீடிக்குது. அதே நேரத்தில் குஜராத், ராஜஸ்தான் ஒட்டிய பகுதிகளில், மேற்கு பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானதும் தொடர்ந்து நீடிக்குது. இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட மான்சூன் ட்ராஃப் ஆக்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பருவமழை அச்சாணியானது தொடர்ந்து நீடிக்குது. அதே நேரத்தில் இந்த நிகழ்வு காரணமாக காற்றின் குவிதல் பகுதி மத்திய இந்திய பகுதிகளில் மிக அதிகமாக காணப்படுகிறது. அதனால் இந்த மத்திய பிரதேசம், மேற்கு வங்கம், ஒடிசா பகுதிகளில் தொடரக்கூடிய இந்த கனமழையானது, மிக கனமழை தொடர்ந்து நீடிக்கக்கூடிய வாய்ப்பு. அதே நேரத்தில் ராஜஸ்தான், குஜராத் பகுதி, உத்தரகாண்ட், பஞ்சாப், ஹரியானா இந்த பகுதிகள் மற்றும் இமாலய பகுதிகள், நேபாளம் ஆகிய பகுதிகளிலையும் இன்று கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் ஆஃப்ஷோர் ட்ராஃப்னு சொல்லக்கூடிய அமைப்பானதும் தொடர்ந்து குஜராத் முதல் வட கர்நாடக பகுதிகள் வரையும் தொடர்ந்து நீடிப்பதனால இந்த மேற்கு கரை காற்றும், மேற்கு கரையில் வீசக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்றின் காரணமாகவும் மிதமான மழை பல பகுதிகளில் பதிவாக வாய்ப்பு. அடுத்த 3 நாட்களுக்கு இந்த நிலை நீடிக்கும். மீண்டும் 12ஆம் தேதி முதல் மேற்கு கரையோர பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இந்த மீன்வயல் டைம் தமிழகத்தில் நேற்று வட மாவட்டங்களில் சில பகுதிகள், சென்னை உள்பட பல பகுதிகளில் நம்ம மிதமான மழையை பார்த்தோம், வெப்பச்சலன மழையை. அது மாதிரியான ஒரு நிகழ்வு தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பெரும்பாலான பகுதிகளில் வெப்பச்சலன மழையானது வரக்கூடிய 12ஆம் தேதி, 13ஆம் தேதியிலிருந்து துவங்க வாய்ப்புகள் இருக்கிறது. இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் மழை வாய்ப்பு பொறுத்தவரையிலும் கேரளாவில் பரவலாக மிதமானது முதல் கனமழை சில பகுதிகளில் பதிவாகும். கர்நாடக பகுதிகளில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் உட்பட பதிவாகி வந்த அந்த கனமழையானது குறைந்து மிதமான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் தெலுங்கானாவிலையும் மழை சற்று குறைந்து காணப்படும். ஒரு சில பகுதிகளில் மட்டுமே லேசானது முதல் மிதமான மழையாக இருக்கும். ஆந்திர பகுதிகளிலையும் பெரும்பாலான பகுதிகளில் மழையின் அளவு குறைந்து காணப்பட வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே நேரத்தில் தமிழகத்தில் பொறுத்தவரை நீலகிரி, வால்பாறை பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும், நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர் மாவட்டம், ஈரோடு, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை ஒரு சில பகுதிகளில் மட்டும் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மீண்டும் ஒரு நாள் லேசானது முதல் மிதமான மழை ஒரு சில பகுதிகளில் பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நேற்று மாதிரியே இன்றும் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி கூடுதலாக 36.5 முதல் 38.6 டிகிரி வரையுமான அதிகபட்ச வெப்பநிலை வடகடலோர பகுதிகளில் இருக்கக்கூடும் என்றும், மதுரை மற்றும் விருதுநகர் பகுதிகளில் வெப்பத்தின் தாக்கம் 38 முதல் 40 டிகிரி ஒட்டி இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலையினுடைய மிக முக்கியமான அமைப்பு. மீண்டும் அடுத்த காணொலி நாளை காலையில் சந்திக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய நாட்கள் வெப்பச்சலன மழை தொடங்க இருக்கிறது. பல முக்கியமான அறிவிப்புகள் நம்ம கொடுக்க போகிறோம். உண்மையான வானிலை அறிக்கை தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. பை, see you, have a nice day.